ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், பெயர் சொல்லப்படாத கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். அந்த பெண்ணோட பெயர் சொல்லப்படவில்லை என்றாலும் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஊர் பெயரை வைத்து அந்த பெண்ணுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெண் எப்பேற்பட்ட பெண், அந்த பெண்ணோட குணங்கள் என்ன என்று சொல்லியும் நம்ம பார்க்க போகிறோம். கனம் பொருந்தின ஸ்ரீ சுனேமியாள் என்கிற ஸ்ரீயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சூனேம் என்கிற ஒரு ஊர், ஒரு பட்டணம். அது கர்மேல் போகிற வழிக்கும் சமரியாவுக்கு போகிற வழிக்கும் இரண்டுக்கும் நடுவில் தான் இந்த சூனேமியா ஊர் இருக்கிறது. இந்த ஊரிலே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னா வசதி உள்ள பெண் ஒருவள் வாழ்ந்து வந்தாள். அவள் எப்பொழுதும் இந்த எலிசா 2 பேரும் செய்த அற்புதங்கள், எலியா செய்த அற்புதங்கள் 7, எலிசா செய்த அற்புதங்கள் 14. அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா எலிசா அற்புதங்களை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு இந்த ஊர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவர் இரவு தங்குவதற்காக பார்க்க போனால் இந்த இடையில சூனேம் என்கிற ஊரில் தான் அவர் தங்கியாகணும். அப்போ தங்குவதற்காக இடமில்லை. இதெல்லாம் எங்கே பார்க்குறீங்கன்னா 2 ராஜாக்களில் 4ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்ல விளக்கமாக இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த எலிசா என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் தங்குவதற்காக பார்க்குறாங்க. ஆனால் சரியான இடம் இல்லை. அப்போ இந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணுகிறாள், அந்த சூனேமியால் என்ன சொல்கிறாள் என்றால், இவரை வருந்தி ஒவ்வொரு தடவையும் அழைக்கிறாள். ஒரு தடவையும் அவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது இவள் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதினாலே இவர் தங்கி ஊழியத்தை செய்வதற்கு இடமில்லையே, இவர் வரமாட்டேங்கிறாரே, நமக்கு உணவு அருந்த வரமாட்டேங்கிறாரே என்று சொல்லி வருந்தி அழைக்கும் பொழுது ஒரு நாள் இவர் வருகிறார். வரும்பொழுது இந்த சூனேமியாளும் அவள் கணவரும் இவரை உபசரித்து இவர் தங்குவதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள். இவர்கள் மேல் மாடியில், மொட்டை மாடியில் அந்த இடத்துல ஒரு ரூம் கட்டுறாங்க, ஒரு அறை கட்டுறாங்க. அந்த அறை கட்டும் பொழுது அவள் கணவரும் ஒத்துழைத்து தான் அதை செய்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே இவன் என்ன செய்கிறாள், அப்படி மட்டும் விட்டுருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யலை. ஞானமுள்ள ஸ்திரீ, குணமுள்ள ஸ்திரீ. அவள் என்ன செய்கிறாள் என்றால், இந்த தீர்க்கதரிசியானவர் தங்குவதற்கு அவருக்கு வசதி செய்து கொடுக்க வேணுமே என்று சொல்லி அவர் கட்டில், மேஜை, நாற்காலி, ஒரு குத்து விளக்கு இதெல்லாம் வைக்கிறாள். ஏன் அவள் அதை வைக்க வேண்டும்? அவள் வசதி படைத்தவள், அவளால் கொடுக்க முடியும் என்று நினைக்கலாம். அப்படி அல்ல. அவள் அந்த தீர்க்கதரிசி தங்கி கொண்டு போகட்டுமே என்று நினைத்து விட்டு விடலாம். ஆனால் அவள் இது எதற்காக வைத்தாள் என்றால், அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பாடுகளை பகிர்ந்து கொள்கிறாள். எப்படி என்றால், அவர் அந்த அறையிலே தங்கி செபிக்கும் பொழுது, அவர் அறையில் தங்கி செபிக்கும் பொழுது அவர் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், நிறைய பிரசங்கிக்க வேண்டும், அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்றெல்லாம் நினைத்து அவர் நன்றாய் தூங்க வேண்டும், இளைப்பாற வேண்டும் என்றெல்லாம் அவர் மேலே கரிசனமுள்ளவளாய் இருக்கிறார். அப்பொழுது இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள், அவர் தங்குவதற்காக கட்டிலை போடுகிறாள். அப்பொழுது அவள் உறங்குவதற்காக அதை செய்கிறாள். அதற்கப்புறம் அந்த ரூம் எதுக்கு என்று சொன்னால், உள்ளே செபிக்கிற ஜெபம் வெளியே அது கிரியை செய்யும் அல்லவா. அப்பொழுது வெளியே அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா அதை வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லுவதை போல, அறைக்குள்ளே அவர் தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய் அவள் அறிந்து கொண்டு அவருக்கு ஒரு பாதுகாப்பான அறையை உண்டு பண்ணி கொடுக்கிறாள். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டிலில் அவள் உறங்குவதற்காக அவள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பின்ன மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு எல்லாம் எதற்கு என்று சொன்னால், ஆண்டவரை தியானிக்கும்படியாய், வேத வசனங்களை தியானிக்கும்படியாய், அமர்ந்து தேவனை அறிந்து கொள்ளும்படியாய், அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியாய், அவரோடு கூட பேசும்படியாய் அந்த இடங்களிலே தேவையான வசதிகளையும் வெளிச்சத்தையும் அவள் உண்டு பண்ணி கொடுக்கிறாள். வேத வாக்கியங்களை படிப்பதற்கோ அவரோடு கூட பேசுவதற்கோ
பார்ப்பதற்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறாள். அப்படியாய் அவள் நல்ல குணமுள்ள ஸ்திரியாய், ஞானமுள்ள ஸ்திரியாய், கனம் பொருந்தினவளாய் காணப்படுகிறாள். இப்படி இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் உடன் வேலையாளாகிய அந்த கேயாசியை கூப்பிட்டு, இந்த அம்மா நல்ல சுகமாய் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு வேற ஏதாவது குறையுண்டா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சுகமாய் இருக்கிறேன்னு சொல்றாங்க அந்த அம்மா, ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படி என்று இந்த உடன் வேலையாள் சொல்லுகிறான். அப்பொழுது அவர் அந்த அம்மாவை கூப்பிடு என்று சொல்லி அந்த பெண்ணை அழைத்து, அந்த ஸ்திரீயை அழைத்து, அடுத்த தடவை நான் வரும் பொழுது உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவள் இந்த தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறாள், விசுவாசிக்கிறாள். அப்போ இவோ என்ன செய்கிறா, அந்த இடத்துல இருந்து போய்விடுகிறாள். இவரும் ஊழியம் செய்வதற்காக போகிறார். அடுத்த முறை வரும் பொழுது இவர் ஒரு குழந்தையை வைத்திருப்பதை பார்க்கிறார். அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகியது. பெரிய மகன் ஆனவுடன் அவன் தகப்பனோடு வயலுக்கு வேலை செய்கிற தகப்பனோடு கூட போகிறான். அப்பொழுது ஒரு மத்தியான வேளையிலே அவன் உடம்பு சரியில்லாமல் போகிறது, தலைவலி உண்டாகிறது. அப்பொழுது தகப்பனாகியவன் என்ன செய்கிறான், தாயினிடத்திலே கொண்டு போய் விடும்படியாய் சொல்லுகிறான். அப்பொழுது தாயினிடத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்கள் அங்கே அவன் மடியிலே கிடத்துகிறாள். அங்கே மத்தியான வேளையிலே அவன் மடியினிலே இறந்து போய் விடுகிறான். இவள் கத்தி கூப்பாடு போட்டு ஜனங்களை அழைக்கவில்லை. இவள் என்ன செய்கிறாள் என்றால், இவள் உடனே அந்த எலிசாவுடைய கட்டிலில் கொண்டு போய் தன் குழந்தையை கிடத்திவிட்டு அறையை பூட்டிவிட்டு கழுதையின் மேல் ஏற்றி ஒரு வேலைக்காரனை அழைத்து தன் புருஷனிடத்தில் சொல்லுகிறாள், நான் தீர்க்கதரிசியை காண வேண்டும் என்று சொல்லி. இப்போ ஓய்வு நாளும் அல்ல, உபவாச நாட்களும் அல்ல, முழு இரவு ஜெபமும் அல்ல, அமாவாசை நாட்களும் அல்ல. இந்த ஜெபம் இல்லாத வேளையிலே நீ எப்படி போய் பார்க்கிறாய் என்று கேட்கும் பொழுது, நான் பார்த்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் புறப்படுகிறாள். யார் வழியில் பேசினாலும் பேசாதே, நிற்காதே என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியை காண போகிறாள். அங்கே போனவுடன் அவர் காலை கட்டி பிடித்து அழுகிறாள். அப்பொழுது கேயாசியை சொல்லுகிறான், அவர் காலை விடு என்று சொல்லுகிறார். இல்லை அவள் துக்கத்தோடு வந்திருக்கிறாள், நான் விசாரிக்கிறேன், நீ போய் இந்த தடியை கொண்டு போய் அவன் மகன் மேலே வை, அவன் மகன் உயிர் பெறுவான் என்று சொல்லுகிறார். அவன் போய்விட்டான். இப்போ இந்த ஸ்திரீயானவள் எலிசாவை நீர்தான் வர வேண்டும் என்கிறாள். நீர் வந்தால்தான் நான் போவேன் என்று சொல்லி அவரை அழைத்து வருகிறார். அழைத்து வந்து பார்க்கும் பொழுது, அந்த பூட்டிய அறையை திறந்து பார்க்கும் பொழுது மகன் செத்து கிடக்கிறான். அப்பொழுது எலிசா அந்த சிறுவனின் மேலே படுத்து உடலில் சூடு உண்டாக்குகிறான். அப்பொழுது இந்த சிறுவன் 7 முறை தும்பி அவன் உடலில் உயிர் பெற்று எழுகிறான். அப்பொழுது அவன் தாயிடம் அந்த சிறுவனை ஒப்படைத்து விடுகிறான். இந்த தீர்க்கதரிசியை கவனித்தது நிமித்தம் இந்த சுனாமியால் 3 அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாள். என்னவென்றால், தன் மலடியாக இருந்த பொழுது அந்த மலடு நீங்க பிள்ளைத்தாட்சி ஆகிறாள். 2வது பார்த்திங்கன்னா, அந்த சிறுவனுடைய உயிர் போன பிறகும் அந்த சிறுவனை, தன் மகனை உயிரோடு பெற்றுக்கொள்கிறாள். அப்பொழுது 7 வருடம் பஞ்ச காலத்தில் இவள் வேறு பக்கம் போகிறாள். அப்பொழுது இவள் வீடு, இவள் சொத்து எல்லாவற்றையும் பிடித்து கொள்கிறார்கள், அபகரித்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவள் திரும்பி வரும் பொழுது அந்த சொத்துக்களை எல்லாம் இவள் பெற்றுக்கொள்கிறாள். 7 வருஷம் அந்த சொத்துக்களை திரும்ப பெறுகிறாள், ரெட்டிப்பான சொத்துக்களை பெற்றுக்கொள்கிறாள். அப்பொழுது கர்த்தரை நம்ம நினைக்கும் பொழுது, கர்த்தரோட பிள்ளைகளாகி தீர்க்கதரிசிகளை நம்ம நினைக்கும் பொழுது தீர்க்கதரிசிக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அல்லவா? அப்படிதான் இவளும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். நாமும் கர்த்தரிடத்தில் நாமும் தயவாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம் தலையை சத்துருக்கு முன்பாக நம்மளை உயர்த்துவார், ஒரு பந்தை ஆயத்தம் செய்வார், எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நம்மை கனப்படுத்தி நம் தலையை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன்.